நீலகிரி மாவட்டம் உதகையில் நீர் பனிப்பொழிவு தாக்கத்தால் கடும் குளிர் நிலவுகிறது. இதன் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் செப்டம்பர் முதல் ஜனவரி மாத இறுதி வரை நீர்ப்பனி மற்றும் உறைபனி தாக்கம் இருக்கும். இந்த ஆண்டு பருவமழை அதிகமாக பெய்த நிலையில் தற்போது நீர்ப்பனிப்பொழிவு அதிகரித்து காணப்படுகிறது. உதகை, குன்னூர், கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த சில தினங்களாக காலை நேரங்களில் நீர்ப்பனியின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நகரில் தாவரவியல் பூங்கா, மார்க்கெட், மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் நீர்ப்பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இதன் காரணமாக காலை நேரங்களில் நடைபயிற்சி மேற்கொள்ளும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் மார்க்கெட் பகுதியிலிருந்து நூற்றுக்கணக்கான கூலி தொழிலாளர்கள் கேரட் அறுவடை பணிக்கு செல்லக்கூடிய நிலையில் கடும் குளிரை சமாளிக்க பகல் நேரங்களிலேயே தீமூட்டி குளிர்காய்ந்து வருகின்றனர். அதேபோல் பால் விநியோகம் செய்யும் தொழிலாளர்களும் பாதிப்படைந்துள்ளனர். வாகனங்கள் மற்றும் புற்கள் மீது நீர்ப்பனி காணப்படுகிறது. மத்திய பேருந்து நிலையத்தில் அதிகாலை நேரத்தில் வந்த சுற்றுலா பயணிகள் குல்லா, சாக்ஸ் போன்றவற்றை வாங்கி அணிந்து குளிரை சமாளிக்கின்றனர். இதனால் ஸ்வெட்டர், குல்லா, சாக்ஸ் வியாபாரிகளுக்கு விற்பனை அதிகரித்துள்ளது. அதிகாலைக்கு பின் படிப்படியாக வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் நீர்ப்பனியின் தாக்கம் மெல்ல மெல்ல குறைந்து வழக்கமான வேலைகளை பொதுமக்கள் தொடங்குகின்றனர். மலைப்பாதைகளில் நீர் பனிமூட்டத்தால் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். நீர்ப்பனி புல்தரைகள் வாகனங்கள் மேலெல்லாம் அதிகமாக ஊற்றி கிடக்குது. இதனால கடும் குளிர் இருக்கு. நம்ம இதில் அதிகாலையில் தோட்ட வேலைக்கு மற்ற வேலைக்கு போகிறவங்கெல்லாம் இயல்பாக போக முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால ஜர்க்கின்னு, தொப்பி இதெல்லாம் போட்டுக்கிட்டு வேலைகளுக்கு போயிட்டு வராங்க. ஊட்டியில் இருக்க லோக்கல்கே ரொம்ப சில்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது. இதனால் வேலை செய்கிறதுக்கும் தகுந்த நேரத்தில் போக முடியாமல் மார்னிங் ஹவர்ஸ் 10 மணிக்கு முன்னாடி வெளியில் வர முடியறதில்ல. அப்படியே இருந்தாலும் ஈவினிங் பார்த்தீங்கன்னாக்கா நெருப்பு, அதாவது ஃபயர் கேம்ப், அந்த மாதிரி நெருப்பு மூட்டி தான் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கு. வழக்கமாக உறைபனியின் போது அதிக குளிர் காணப்படுவது போல் நீர்ப்பனிப்பொழிவாலும் கடும் குளிர் நிலவுவதால் நீலகிரி மாவட்ட மக்கள் காஷ்மீரில் இருப்பது போல் உணர்கின்றனர்.